எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலவெளியிலே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே உங்களை யாவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆகவே ஒரு விசை கூட மார்ச் மாதம் வாக்குத்தத்தத்தை நாம் யாவரும் தேவாலயத்தில் கண்டோம். ஆனால் மார்ச் முடிந்து ஏப்ரல், மே, ஜூன் மாதம், இந்த ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதியிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களோடு கூட அடியானை கொண்டு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். இந்த நாளிலே தேவனானவர் இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட அவர் பேச அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இருக்கிற இடத்துல யாவரும் நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலவளைக்காக நன்றி ஆண்டவரே. ஜூன் மாதம் முதல் தேதியிலே இந்த காலவளையிலே, அதிகால வேளையிலே உம்முடைய முகத்தை தேடும்படியாய், உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் இந்த காலவளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னுடைய திருச்சபை மக்களுக்கும் என்னோடு கூட நேயர்களாக உலகம் முழுவதும் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வீடுகளிலே, இல்லங்களிலே தேவனை என்னோடு கூட இந்த காலவெளியிலே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு தேவதாசர்களையும், உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, இந்த மாதத்துக்குரிய ஆகாரமாகிய கர்த்தருடைய வார்த்தையை என் தேவன் தரும்படி, என் தேவன் பேசும்படி உம்முடைய பொறுப்பாதத்தில் வைத்து அடியான் செபிக்கிறேன். அப்படியே செய்யப்படுற காரியங்களுக்காக நன்றி அப்பா. ஏக்கத்தோடு ஜூன் மாதம் அடியானை கொண்டு எந்த வார்த்தைகளை கர்த்தர் பேச போகிறாரோ என்று ஏங்கி தவித்து இணைய வாயிலாக பார்க்க நேசிக்கிற, பார்க்க துடிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் கர்த்தர் ஆறுதலும் தேர்தலுமாய், ஆசீர்வாதமாய், முன்னிலைமையை காட்டிலும் இந்த பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கு நடத்தபடி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கடந்த மே மாதம் முழுவதும் தேவனானவர் 31 நாட்களை கர்த்தர் கண்ணின் மணியை போல உங்களையும் என்னையும் கர்த்தர் பாதுகாத்து வந்தார். ஆகவே பாதுகாத்த தேவனானவர் இந்த புதிய மாசத்தை, தேவன் ஜூன் மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் தலைப்பு என்னவென்றால், எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. Everything was new. Everything was new. எல்லாம் புதிதாயின. Everything was new. எல்லாம் புதிதாயின. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய மாசத்துல, இந்த ஜூன் மாதத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக கர்த்தர் மாற்ற போகிறார். ஆகவே வார்த்தையை வாசிக்க நாம் கேட்போம். அன்பு சகோதரன் வாசிக்கும் போது அந்த வார்த்தையை நாம் கேட்டு கர்த்தர் பேசுவாராக. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. Therefore, if any man be in Christ, he is a new creature. All things are passed away; behold, all things have become new. Hallelujah! 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 ஆண்டவராகிய தேவன், everything was new. Everything was new. எல்லாம் புதிதாயின. வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்திருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். புது சிருஷ்டியாய் இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே,
இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். புது சிருஷ்டியாய் இருக்க வேண்டும். நம்முடைய பழைய சுவாபங்கள் மாற வேண்டும். பழைய காரியங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். பழைய காரியங்களை விட்டு நாம் விலகி கிறிஸ்துவுக்குள் புதிதாக்கப்பட்டவர்களாய், புதிய ஆவியாய், புதிய தரிசனம் உள்ள ஒரு மனுஷனாய், புதிய விஷன் உள்ள ஒரு மனிதர்களாய் நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய காரியத்தை பெற்றவனாக இருக்க வேண்டும். அவன் பழையவைகள் ஒழிந்திருக்க வேண்டும். பழைய காரியங்களை அறுத்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழும்போது எல்லாம் புதிதாக வேண்டும். எல்லாம் புதிதாக வேண்டும். நாம் புதியவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் குணத்தை தரித்திருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்திருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்துவின் சாயலிலே வாழ வேண்டும். எல்லாம் புதிதாயின. என் கண்பானவர்களே, வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, everything was new. எல்லாம் புதிதாயின. உடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய குணங்கள், எண்ணங்கள், சிந்தைகள், நமக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள் மாற வேண்டும். உலக பிரமாணம் நம்மிலிருந்து அழிய வேண்டும். ஆவிக்குரிய காரியத்தில் நாம் புதுப்பிக்கப்பட்டவர்களாய், புதியவர்களாய், புதிய சிருஷ்டியாய் நாம் வாழ வேண்டும். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால எல்லாவற்றையும் கழுவி ஆண்டவர் எல்லாம் புதிதாக்கப்பட்டார். எல்லாம் புதிதாகிவிட்டது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது everything was new. எல்லாம் புதிதாயின. ஆகவே எல்லாம் புதிதாயின என்ற தலைப்பிலே முதலாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய முதலாவது அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஆண்டவராகிய தேவன் அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆங்கிலம் சொல்கிறது forgive all their iniquities. Forgive all their iniquities. ஆகவே அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். தேவனானவர் அவருடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பேன் என்று சொல்லி எரேமியா புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற வாசிக்க கேட்போம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். And I will cleanse them from all their iniquity whereby they have sinned against me. And I will pardon all their iniquities whereby they have sinned and where they have transgressed against me. Hallelujah! 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 ஆகவே கண்பான தேவஜனமே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். Forgive all their iniquities. Forgive all their iniquities. ஆகவே அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தார்கள். என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ள வாழ்கிற ஜனமாகிய நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறோம். நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் குற்றங்களை செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி, பார்த்தீங்களா, அக்கிரமங்களுக்கு நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின, பார்த்தீங்களா, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளே நாம் என்ன செய்வது கிடையாது. ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சாபங்கள் மன்னிக்கப்பட்டது. கர்த்தருக்குள்ள புதிய சிருஷ்டியாய் வாழ்கிறோம் என்பதை மறந்துவிட்டு கர்த்தருக்கு துரோகங்களை செய்கிறோம். கர்த்தருக்கு துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். வாசிக்க கேட்போம். துரோகங்களை செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன்.
மன்னிப்பேன். ஆண்டவர் அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே கண்மான தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்கு நேராக இன்னமும் அக்கிரங்களை செய்து கொண்டிருந்தால், இன்னும் அக்கிரங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தால், அக்கிரம சிந்தைகளுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தால், ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தால், ஒரு விசை கூட ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த புதிய மாசத்துல எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியும் கூட இப்ப இரண்டாவதாக முதல் சம்பவத்தை கர்த்தர் சொன்னார், அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொன்னார். இப்ப இரண்டாவதாக அவர் அவர்கள் மேல் மனதுருகுவார். அவர் அவர்கள் மேல் மனதுருகுவார். He has compassion on them. He has compassion on them. அவர் அவர்கள் மேல் மனதுருகுவார். ஏசாயா 55 அதிகாரம் அங்க 7 வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். ஏசாயா 55 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நிலைகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். ஆங்கிலம். Let the wicked forsake his way, and the unrighteous man his thoughts, and let him return unto the Lord, and he will have mercy upon him, and to our God, for he will abundantly pardon. Hallelujah. 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 அவர் அவன் மேல் மனதுருகுவார். யார் மேல் மனதுருகுவார்? ஆண்டவராகிய தேவன் அவன் மேல் மனதுருகுவார். ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் கர்த்தராகிய தேவன் மனதுருகுகிற தேவன், மனதுருகுவார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்பார் அந்த வசனத்தை. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நிலைமைகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான். அவர் அவன் மேல் மனதுருகுவார். கண்பானவர்களே, ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம், இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அதை விட்டு மனம் திரும்புங்கள். உங்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை, சாபங்களை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். தேவனுக்கு விரோதமாக இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அதை விட்டு மனம் திரும்புங்கள். ஆகவே அவர் சொல்லுகிறார், அவர் அவன் மேல் மனதுருகுவார். அவர் அவன் மேல் மனதுருகுவார். He has compassion on them. He has compassion on them. அவர் அவன் மேல் மனதுருகுவார். மூன்றாவதாக அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. என் அன்பான தேவ ஜனமே, அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று சொல்லுகிறார். விலக்குவதில்லை. He will not leave as face to you. He will not leave his face to you. அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. 2 நாளாகமம் 30 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் வாசிக்க உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புவதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதும் இல்லை என்றார்கள். For if ye turn against unto the Lord, your brethren and your children shall find compassion before them that lead them captive, so that they shall come again into this land. For the Lord your God is gracious and merciful, and will not turn away his face from you, if ye return unto him. Praise the Lord. Hallelujah. அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவது இல்லை. He will not leave us face to face. He will not leave his face to face. அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. வாசிக்க கேட்போம். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு
கர்த்தர். கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நல்லா கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே, அங்கே நிறுத்துங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு வீடுகளிலே, இல்லங்களிலே, ஆபீஸ்ல, வேலை செய்யற இடத்துல நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ, இணையதள வாயிலாக, யூடியூப் வாயிலாக இந்த நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவராகிய தேவன் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். அவர் சொல்றார் பாருங்க, கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நம்முடைய அக்கிரமங்கள், எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொன்னார். அவர் அவன் மேல் மனதுருகுவார் என்று சொன்னார். அப்போ எதனால மனதுருகினார்? எதனால அவர் மன்னித்தார்? அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. எதனால தெரியுமா? கிருபையும் இரக்கம். அவர் கிருபையின் தேவன். இந்த கிருபையின் தேவன் உங்க வாழ்க்கையை புதிதாக்கப்பட வேண்டும். உங்க வாழ்வு சிறக்க வேண்டும். நீங்க புதியவர்களாய் வாழ வேண்டும், புதிய சிருஷ்டியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தவறி விழும்போதெல்லாம், தடுக்கி விழும்போதெல்லாம் அவர் தாங்குகிறார். தடுக்கி விழும்போதெல்லாம் அவர் தாங்குகிறார். தடுக்கி விடுவது என்றால் உங்க மனசாட்சிக்கு தெரியும், உங்க உள்ளத்துக்கு தெரியும் எதுல எங்க விழுந்திருக்கிறீர்கள் என்று. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிற கர்த்தர், தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறவர், தடுக்கி விழுந்தோரை தூக்குகிற கர்த்தர், கல்வாரி நாயகன். அப்படிப்பட்ட தேவன். அவர் இரக்கம், கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் விழுந்தாலும் அவர் தூக்கி கொண்டிருக்கிறார். அவர் கிருபையின் தேவன் ஆனபடினால்தான் அவர் சொல்லுகிறார், கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால், அப்படிப்பட்ட கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனிடத்துல நீங்கள் திரும்பினால், பாருங்க பிரியமானவர்களே, கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனிடத்துல நீங்கள் திரும்பினால். இன்னைக்கு கொரோனா வைரஸ் கிருமி உலகத்தை அடித்துக் கொண்டிருக்கிறது, தேசத்தை அடித்துக் கொண்டிருக்கிறது. கொரோனா வைரல் கிருமி தேசத்தை அடித்துக் கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் நம்மையும் நம்ம சந்ததியும் வரப்போற சந்ததியும் கர்த்தருக்குள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். நம்மையும் நம் சந்ததியும் வரப்போற சந்ததியும் தேவனால் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகவேதான் அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு, அவருடைய முகத்தை, தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. உங்களை விட்டு விலக்குவதில்லை. அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. பிரியமானவர்களே, அவர் தம்முடைய ஜனத்திற்கு நேராய் தம்முடைய முகத்தை அவர் விலக்குவதில்லை என்று சொல்லிவிட்டார். அவர் கிருபை இரக்கமும் நிறைந்த நல்ல தெய்வம். அவர் அன்புள்ள தெய்வம், நம்மேல் பாசமுள்ள தெய்வம். அவர் நமக்காகவே வந்தவர், நமக்காகவே வாழ்ந்தவர். அவர் எதை செய்தார் நம்மேல் அக்கறை உள்ள தேவனாய், நம்மேல் கிருபை உள்ள தேவனாய், நம்மேல் இரக்கமுள்ள தேவனாய் அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்தவராய் அவர் அவருடைய முகத்தை நம்மை விட்டு விலக்கவே இல்லை. அப்பேற்பட்ட தேவனாகிய கர்த்தர் நீயும் நானும் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் ஆனபடினாலே நாம் தேவனிடத்துல பெற்றதான அந்த கிருபையின் இரக்கத்தின் நிமித்தம் நாம் இந்த ஜூன் மாதம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு கிருபையும் இரக்கத்தின் பெற்றபடினாலே அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவது இல்லை. He will not leave his face to face
அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒண்ணுதான். அவர் சொன்னது என்ன தெரியுமா? everything was new. Everything was new. Everything was new. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்குற கர்த்தர். புதிய ஒரு மனுஷனாய், புதிய ஒரு சிருஷ்டியாய், புதிய ஒரு கிருபையில் இரக்கத்தை நமக்கு தந்து அந்த பூமியில வாழ வைத்திருக்கிறார். வாழுகிற இந்த நாட்கள் தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய், தேவன் நேசிக்கிற ஒரு பாத்திரமாய் நாம் வாழ வேண்டும். இன்னைக்கு உலகத்தை வாட்டி வதக்கிக் கொண்டிருக்கிற கொரோனா வைரல் கிருமிகள், COVID-19 போன்ற கிருமிகளும் வெட்டுக்கிளிகளும் காகங்களுமா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆக எல்லாம் இன்னைக்கு தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு விஷயம் எனக்கு அன்பான தேவஜனமே, முதலாவது நீங்கள் அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களை மன்னிப்பேன் என்று சொன்னார். முதலாவது forgive all their iniquities என்று சொன்னார். இரண்டாவதாக அவர் அவன் மேல் மனதுருகுவார் என்று சொன்னார். he has compassion on them என்று சொன்னார். மூன்றாவதாக அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. he will not leave his face to face. தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்று சொன்னார். கண்பானவர்களே, உங்களுக்குள் இருக்கிற அக்கிரமங்களை விட்டு விலகுங்கள். எல்லாம் புதிதாயின. வாழ்க்கையில் தேவன் எல்லாம் புதிதாயின. இந்த புதிய மாசத்தை உன் வாழ்க்கையில புதிது எல்லாம் புதிதாய் மாறும். வியாதிகள், நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அத்தனை புதிதாய் மாறும். எல்லாவற்றையும் புதிதாய் மாறும். உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து இந்த ஜெபத்தை நான் முடிக்க போகிறேன். அன்பானவர்களே, எல்லாம் புதிதாயின. இப்படி வாழ்க்கையில் இந்த ஜூன் மாசத்துல எல்லாம் புதிதாய் மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. எல்லாம் மாறப்போகுது. எல்லாம் புதிதாய் மாறப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17 ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாம் புதிதா மாறப்போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புதிதாய் மாறப்போகுது. ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 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 எல்லாம் புதிதா மாறப்போகுது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எல்லாம் புதிதாய் மாறப்போகுது. ஆகவே வாசிக்கிட்டே இருப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை யாவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். அவரால் பாவ சாபம் நீக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ராமஜனம் எடுத்து இருக்கிறீர்கள். ஆகவே ஒருவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போச்சு. எல்லாம் புதிதாய். நம்ம வாழ்க்கையில பழையவைகளை ஒழிச்சுக்கணும். பழைய பிரச்சனை, பழைய போராட்டம், பழைய துன்பம், பழைய துக்கம், பழைய வேதனை, பழைய சஞ்சலம் அத்தனை தூக்கி போட்டுட்டு, ஏன் கொரோனா வைரல் கிருமி இன்றைக்கு 3 மாதங்கள் நம் இந்தியாவை, உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த கிருமிகளை கூட தூக்கி போட்டு விடுவோம். போல சாத்தானே, கொல்ல நோயே எங்களை விட்டு எங்க தேசத்திற்கு போய் என்று சொல்லி நிச்சயமாய் எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாய் மாறப்போகுது. எல்லாம் புதிதாய் மாறப்போகுது. எல்லாம் புதிதாய் மாறப்போகிறது. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. அனைத்தும் புதிதாயின. மனசால ஒரு 3 முறை எல்லாம் புதிதாயின என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின என்று சந்தோஷமாய் விளம்புங்கள். சந்தோஷமாய் சொல்லுங்கள். எல்லாம் உங்கள் வாழ்க்கையில
பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எனக்கு அன்பானவர்களே, என்னோடு கூட இணையதளத்தில் இருக்கிற யாவரும், இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிற யாவரும் ஒரு விஷயம் கூட எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுவோமாக. ஜெபித்து முடிக்க போகிறேன். கண்களை மூடுவோம். எனக்கு அன்பான இயேசு சுவாமி, இந்த நல்ல காலவளைக்காக நன்றி. இந்த ஜூன் மாதத்துல என் தேவனாகிய கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் திருச்சபை மக்களுக்கும் என் தேசத்து மக்களுக்கும் என்னோடு கூட தொடர்புள்ள ஒவ்வொரு மக்களுக்கும் தேவதாசர்களுக்கும் நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்துவம். ஆகவே எவ்ரிதிங் வாஸ் நியூ, எவ்ரிதிங் வாஸ் நியூ, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 சொன்னீங்களே, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின என்ற தலைப்பில் என் தேவனாகிய கர்த்தர் முதலாவது அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று சொன்னீர். அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன், for all their iniquities. இரண்டாவதாக அவர் மேல் மனதுருகுவார், he has compassion on them. மூன்றாவதாக அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை, he will not leave his face to you. 2:30 சொன்னீரே, உமக்கு நன்றி அப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் புதிதாய் மாறட்டும், எல்லாம் புதிதாக மாறப்போகுது. என்னோடு கூட இந்த ஜெபத்துல தலையில தாத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என் பிசினஸ்ல தோல்வியான நிலையில் இருந்து, என் குடும்ப வாழ்க்கையில தோல்வி, செய்கிற வேலையில தோல்வி, பிசினஸ்ல தோல்வி, மனைவி பிள்ளைகள சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, உறவுகளோட சமாதானம் இல்லை, எல்லாவற்றிலும் தோல்வியே சந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட வேலையில இந்த 3 மாதமா கொரோனா வைரல் கிருமி வந்து விட்டது. இன்னமும் எங்க வாழ்க்கையில பல தோல்விகள், பல கஷ்டங்கள். நான் என்ன செய்ய போகிறேன்? இருப்பதா சாவதா, வாழ்வதா சாவதா என்ற அறிவிலே ஆண்டவரே, ஏன் இந்த ஜென்மத்தை, ஏன் இந்த உயிரை இந்த பூமியில வைத்திருக்கிறேன்? கதறி கொண்டிருக்கிறாயா? எனக்கு அன்பு சகோதரா சகோதரி, வாலிபனே, வாலிப சகோதரியே, வாலிப சகோதரனே, என் தகப்பன்மார்களே, தாய்மார்களே, கதறி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து என் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில எல்லாமே புதுசா மாறப்போகுது, எல்லாமே புதுசா மாறப்போகுது. எனக்கு அன்பானவர்களே சொல்லுங்க, எல்லாமே புதுசா மாறப்போகுது, எல்லாம் புதிதாயின என்று சொல்லு, எல்லாம் புதிதாயின. எல்லா வியாதிகள், நோய்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இல்லாமைகள், கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், துக்கங்கள், கண்ணீர், கவலை, விரக்தி எல்லாம் மாறப்போகுது. என் மகளுக்கு திருமணம் பண்ணுவதற்காக இருந்தேன், என் மகனுக்கு திருமணம் பண்ணுவதாக இருந்தேன், அதற்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தேன். அந்த பணத்தையும் கூட இந்த கொரோனா வைரஸ் கிருமி வந்ததுனால வேலை இல்லை, பிசினஸ் இல்லை, தொழில் இல்லை, வீடுகளில் நின்று அந்த எல்லா பணத்தையும் எங்க குடும்ப செலவுக்கே போய்விட்டது. நான் இதற்கு பின்பு நான் என் மகனுடைய திருமணத்துக்கு என்ன செய்ய போகிறேன்? என் மகனுடைய திருமணத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? வாங்கின கடத்தை எப்படி கொடுக்க போறேன்? கண்ணீரோடு இருக்கிறாயா? கவலையோடு வேதனைப்பட்டு இருக்கிறாயா? இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாம் புதிதாய் மாறப்போகுது, எல்லாம் புதிதாய் மாறப்போகுது. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. இந்த கொரோனா வைரஸ் கிருமிக்கு இந்த மாதம் ஆண்டவர் ஒரு முடிவு கட்டிவிட்டார். எல்லாம் புதிதாய் மாறும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, எங்களுடைய கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் இந்த யூடியூப் சேனல், இதன் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை அநேகரும்
100க்கும் மேற்பட்ட வார்த்தைகள் வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டிருக்கிறோம். இந்த வீடியோக்களை நீங்கள் கேல்வரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் என்ற லிங்கை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தைகள் அந்த தலைப்பில் ஒவ்வொரு தலைப்பில் தேவன் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்களை உங்களுக்கு யூடியூப் சேனலில் போடப்பட்டிருக்கிறது. என்னுடைய கேல்வரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் என்கிறதான இந்த இணையதளத்தில் ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அதை பாருங்கள், பார்த்து அதன்படி நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக எல்லாவற்றையும் புதிதாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் இன்னும் எங்களுடைய ஊழியங்களையும் சமூக பணிகளையும் தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்று சொன்னால் வெப்சைட் ஐடி www.ccc-india.org. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.